ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு மதுரை போகிற பைபாஸுக்கு பக்கத்தில், இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் 93 சென்ட் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ், அதுவும் திண்டுக்கல் மாவட்டத்திலே வந்து சின்னாலப்பட்டி பக்கத்தில் அம்பாதுரைக்கு நியர்பையாக அந்த ஜோனில் வந்து நல்ல விவசாய நிலம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்த வந்து இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அரவிந்தா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குங்க. அதாவது சின்னாலப்பட்டிக்கு பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் அந்த காலேஜை ஒட்டியே ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஏக்கர் 93 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருக்குங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை போகக்கூடிய பைபாஸ் ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் அதிகபட்சமே ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல செம்மண் பூமியாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 300லேருந்து ஒரு 400 அடிக்குள்ளே வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு வந்து தாராளமாக கிடச்சிருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் நமக்கு இந்த இடத்த வந்து சேல்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு வேப்ப மரம் தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த முள்ளுக்காட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வரும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் என்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சின்னாலப்பட்டியில் இருந்து நம்ம கொடை ரோட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி, வாட்டர் ஆப்பிள், ஆரஞ்சு, அதே போல் மகாக்கனி, தென்னை, வாழை, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து விவசாயம் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து செம்மண் பூமியாக இருக்குது அப்படின்னாலே அதில் வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து பயிரிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து ஒரு 60 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு 2 ஏக்கர் கிடச்சாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 300 அடியிலேருந்து ஒரு 500 அடிக்குள்ளேயே வந்து நல்ல வாட்டர் சோர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. மேக்ஸிமம் வந்து அம்பாத்துறையை தாண்டி அமளி நகர் ஏரியாவில் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஏரியா. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், இது எல்லாமே முந்திரி தோட்டங்க. அதே போல் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம், தென்னங்கன்றுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவாக இருக்கட்டும், பெருமாள் கோயில்பட்டி ஏரியாவாக இருக்கட்டும், அதே போல் சின்னாலப்பட்டி, பூஞ்சோலை, செட்டியப்பட்டி வரைக்கும் நல்ல வாட்டர் சோர்ஸோடு நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்தோட அத்துமாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு முள்ளுக்காடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து அங்கே ஒரு போஸ்ட் மரம் தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் பேக் சைடு வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். நிறைய பேர் வந்து சொந்தமாக ஃபார்ம் ஹவுஸ் போடணும், இல்லை தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வியூவர்ஸுக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் எது வேணாலும் விவசாயம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்லே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு முந்திரி தோட்டம் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து வாட்டர் ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டுமே வந்து கிடச்சிருக்குங்க. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 42 லட்ச ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணி கடைசியில் 38 லட்ச ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்த வாங்கிட்டு இதே போல் நீங்களும் வந்து உருவாக்க முடியும். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் வந்து எங்களுடைய சேனலில் எடுத்து நாங்கள் அப்லோடு பண்ணுறதா இருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய சேனலில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சர்க்கிள்லேயோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இல்லை உங்கள் சொந்தக்காரங்க சர்க்கிளில் இந்த மாதிரி தோட்டங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு அதிகபட்சம் 1 மந்த்துக்குள்ளே வந்து இடத்த வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இந்த இடத்தோட அத்துமாலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி அங்கே ஒரு வரப்பு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் டெட் எண்டுங்க. அங்கிட்டு வந்து போஸ்ட் மரம். அதே போல் இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கெனியுமே கிடச்சிருது.
இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு ஃபென்சிங் போட்டு கேணியை மட்டும் கொஞ்சம் தூர்வாரிட்டீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு உண்மையிலே இது வந்து சூப்பரான இடம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.